ஹாய், வெல்கம் பேக். ஹனிஃபா டாக்ஸ் தமிழ் சேனல். ஒன்றும் இல்லை, நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா டிவிகே தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பாக மறுபடியும் கரூர் துயரத்துக்கு அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போனார், மீட்டிங் போட்டார் ஒரு லிமிட்டடான மெம்பர்ஸை வச்சு. அடுத்தது ஈரோட்டில் மீட்டிங் போட்டிருக்காரு. அதாவது இன்னைக்கு பொதுவாக ஒரு விஷயம் பேசணும் பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் நடுநிலையாக சந்திக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இது போல ரசிகர் பட்டம் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் பொதுக்கூட்டம், மீட்டிங்ஸ் இது போலாம் போடுறாரு. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது, அந்த கட்சியை வழிநடத்துறது ஒரு தலைவருக்கு இது இந்தியாவில் அளிக்கப்பட்ட சுதந்திரம். யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் பொது இடங்கள்ல காவல்துறை அனுமதியோட, நம்ம அரசாங்க அனுமதியோட நம்ம பொதுக்கூட்டம், மீட்டிங் நடத்தலாம். ஆனா இவருக்கு ரசிகர் பட்டாலும் ஒரு அதிகமான மக்கள் தொகை உள்ளதா இருக்கிறாங்க. சிறிய குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்காங்க, இளைஞர்கள், வாலிபர்கள், வயசானவங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஓகேங்களா? நடிகர் விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட எல்லாருமே ஒரு கண்மூடித்தனமான ஆர்வமா ரொம்ப தீவிரமான அவங்களுடைய அன்பையும் அவங்களுடைய ஒரு இதை மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. இதை நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஓகேங்களா? இப்போ உள்ள சூழ்நிலையில ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 41 பேர் இறந்து போனாங்க. அந்த கொடூரம் மிக கொடூரமான கொடூரம். அது நாடு அளவுல பெரிய ஒரு நடந்த ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம். ஓகேங்களா? இதை ரசிகர்களே ஏற்றிருக்கிறாங்க. இது போல சில விஷயங்கள் நடந்தது. நடிகர் விஜய் அவர்களையும் குறிப்பிட்டு சில விஷயங்கள், அரசாங்கம் அனுமதி, காவல்துறை எல்லாம் பத்தி சில தாவேக்கா சார்ந்த சில தொண்டர்களே அதிருப்தி தெரிவிச்சாங்க, சில வெறுப்புல தெரிவிச்சாங்க. நம்ம சோசியல் மீடியால பார்த்திருக்கோம். இப்படி உள்ள ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ரசிகரும் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் இது போல ஒரு பொதுக்கூட்டங்களை போட்டு ஒரு மீட்டிங் வச்சு மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான சம்பவம் தான் நம்ம பாக்குறோம். இப்போ உள்ள சூழ்நிலையில இந்த மாதிரி தேவைதானா? இவருடைய ரசிகர்கள் ஒரு கட்டுக்கடங்காத விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால மீண்டும் மீண்டும் இந்த பொதுக்கூட்டங்கள், மீட்டிங்கள் போறதுனால அரசியலுடைய பயணங்கள் இப்படி செய்யறது, இது அனுமதி கொடுப்பது நியாயமா? இது நேர்மையானதா? இல்ல மீண்டும் இது போல ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இருக்குமா, கட்டுப்பாடு இருக்குமா அப்படின்றத மக்களை நீங்களும் தான் சொல்ல முடியும். மக்களுக்கு நடுநிலையா சிந்திக்கூடிய மக்கள் தான் இது தெரிஞ்சவங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்டவங்க ஏதாவது உங்களுக்கு கருத்துகள், கமெண்ட்கள் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது யாரை பத்தியும், நடிகர் விஜயை பத்தியோ, அரசியல் பயணத்தை பத்தியோ தவறான போக்குக்காக இந்த பதிவு அல்ல. உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம்.